விளையாண்டுகளின் நாலேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 தமிழ் சொல் வளத்தோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இடம்பெயர் வகையிலேருந்து விட்டோம். இப்போ நம்ம அடுத்து ஆரம்பிக்கலாம். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கிய புல மக்களாலும் அமைய பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையோர் எத்தனையோ ஆராய்ச்சி நடந்தவரும் இக்காலத்தில் எத்தனையோ மொழிகளின்றி கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறுபட வகைகளிலும் இலைகளை பாகுபாடு செய்தாரே இன்றி தமிழ் பொதுமக்கள் போல் வன்மை மென்மையற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்கும் செய்யப்பட்டது முன்னர் காணப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் அதாவது எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது எப்படி அமையுதுன்னா, அந்த பொதுமக்களாலும் அதோட இலக்கியமும் அதோட அது பேசப்படுற மக்கள் அது அமையுது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சி நடந்து வரும். இந்த காலத்தில் ஆங்கிலம், அதாவது நிறையா சொற்களை கடன் வாங்கினா அந்த ஆங்கிலத்தில் இலையை குறிக்க லீஃப்னா ஒரு சொல்லு தான் இருக்குது. அது என்னென்னா வேற நூல்களெல்லாம் வேற பேர்களே இருந்தாலும் தமிழ் மக்களை போல், அதாவது தமிழ் மொழியில் இருக்கிறது போல் அந்த வன்மை அந்த மென்மை அது அங்கே இல்லை. நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம்னா தாய் இலை தொகை அப்படின்ற ஒரு வன்மை மென்மையான ஒரு சொல்கிறாங்க. அடுத்து ஆமாம் அந்த மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பொருட்களுக்கும் சொன்னாங்க. அது நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். இந்த லெசனில் தான் அடுத்து வேற பார்க்கலாம். தமிழ்நாடு எத்தனையோ பொருள் வளம் உடையது என்பதும் அதன் விளைபெறும் வகைகளிலும், அதாவது நம்ம வளவலன் பேசக்கொள்ள அவங்களுக்கு மீனிங்கை சொல்லிட்டு போயிடுறேன். இதில் என்னென்னா தமிழ் மொழியில் நிறையா சொற்கள் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறாங்க. அதாவது ஒரு வகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வகைக்குள்ள வகை, அந்த வகைக்குள்ளேயும் ஒரு வகை, அப்படி தான் தமிழ் மொழியில் ஒரு சின்னத்துக்கும் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கோதுமை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கோதுமைனா கோதுமை, சம்பா கோதுமை, குண்ட கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு அதில் சில வகை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நெல்லிலையோ செந்நெல்லோ வெண்ணெல்லோ கார்நெல்லோ அப்படின்ற சம்பா மட்டை கார் இந்த மூணுமே ஒரு வகை. ஆனால் சம்பான்ற வகைக்குள்ள ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீர் சம்பா, இப்படி 60 உள் வகைகள் இருக்கு. அப்படின்னா பார்த்துக்காங்க தமிழ் மக்கள் எவ்வளவு ஒரு இதுலேயும் எடுத்து காட்டியிருக்காங்க. இங்கே அடுத்துல இருக்க பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்க பாருங்க, சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி, சிறுமானி சம்பா, சீரக சம்பா அப்படின்ற 60 உள் வகைகளும் இருக்குது. இதில் வரகு, காடை கன்னி, குதிரைவாலி இதெல்லாம் இந்த சிறு கூலங்கள்லாம் தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயுமே விளையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலும் தென்னிட்டிலேயே விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடனும் அருமையான கூலங்களிலும் சிறு கூலங்களிலும் இன்றும் தென் தமிழ்நாட்டில் விளைவதுண்டு. அதாவது என்னதான் நிறைய இடத்துல இந்த மணி, பொன்மணி, முத்து, பவளம் இது என்னதான் அது என்னதான் விளையினாலும் அந்த அருமையான அந்த கூலங்களிலும் சிறு கூலங்களிலும் நம்ம தமிழ்நாட்டில் விளைந்துக்கிட்டே தான் இருக்கு. அடுத்து ஒரு நாட்டு வளத்திற்கேற்ப தக்கபடி அந்நாட்டு மக்களின் அவ்வர்க்கங்களில் அமைந்திருக்கின்றன. நாட்டின் தனிபெரும் வளத்தினிலேயே பண்டைய தமிழர்கள் தனிபெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் எனறி. அதாவது நாட்டின் தனிப்பெரும் வளத்திலேயே, அதாவது ஒரு நாட்டோட இப்போ ஒரு நாடு எடுத்திங்கன்னா அதுக்குன்னு தனி வளம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட வளன்றது அந்த நாட்டினோட வளத்தை விட அதுக்கு ஒரு தனியான ஒரு வளம் இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்து திருந்திய மக்களை மற்ற உயிரினற்றுடன் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்திருக்கும் சிறந்த வழியாகும். அதாவது ஒரு திருந்தின ஒரு மக்களை மற்ற உயிரினங்களிலும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் மொழியாதல் மொழி இல்லை, அதுவே ஒரு நாட்டார், அதாவது ஒரு நாட்டாரின் அல்லது ஒரு இனத்தாரின் வேற்று இனத்தார் அந்த நாகரிகத்தை அளந்திருக்கும் சிறந்த வழியாகும். அதான் ஒரு சிறந்த வழியாக இருக்குது.
பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்த அவற்றிற்கேற்ப பருட்பொருட் சொற்களின் பொருட்சொற்களும் அமைந்து கொள்வது சிறந்த மதிநுட்பம் பண்பாகும். அதான் சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பொருளுக்கு அது ஒரு பருட்பொருள் சொற்களும் அதுக்கு ஒரு நுண்பொருள் சொற்களும் அமைந்திருப்பது ஒரு சிறந்த மதிநுட்பம் பண்பாடு. அந்த ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மக்களால் தான் அது பண்ண முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நம்ம அடுத்து நூல்வெளியை பார்த்துடலாம். நூல்வெளியை கடுத்து நம்ம யார் இவர் தெரியுமா, இதெல்லாம் வரிசையாக பார்த்துடலாம். நூல்வெளி மொழிஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகளில் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமாக பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்கு சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எழுதியவர் தேவனைய பாவனார், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவர் எல்லாருமே எப்போதுமே மொழிஞாயிறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் எழுதின சொல்லாய்வு கட்டுரைகள் எழுது தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு கட்டுரையை நம்மளுக்கு இங்கே பாடமாக தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடங்களில் சில விளக்கங்களை இவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம யார் இவர்னு பார்த்துருவோம். யார் இவர்? தமிழ் ஆசிரியர், நூலகப் பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாய்விசையில் பாவனரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளியில் அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தனர். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியுள்ளார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவற்றை எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், இவர் நூலக பணிகளை விரும்பி செய்தவர், இவர் சொல்லாயிற்சியில் பாவனர்னா அவரே வியந்து போன ஒருத்தர். அப்படி இல்லாமல் இவர் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் ஒரு திருவள்ளுவர் தவச்சாலை உருவாக்கியிருக்காரு, ஒரு பாவனர் உருவாக்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிகளை வழங்கியிருக்காரு. தமிழ் வழி திருமணங்களை நடத்தியிருக்காரு. அது இல்லாமல் விழி, அதாவது கண்களை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை நான் இழக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருவிக்கா போலவே கண்களை மூடிட்டு தமிழை எழுதினார் அப்படின்ற ஒருத்தர். அடுத்து இன்னொரு கொடுத்துருக்காங்க, அதில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இலக்கியம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, இயேசு உரை, யாம்பெருங்காலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடின உரை, தேவநேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்ந்த முதல் அவர்தான் உலக பெருந்தமிழர். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எழுதின நூல்களை பற்றி சொல்கிறாங்க. அது யாருன்னா, இவர் பேர் தமிழ் திரு ரா இளங்குமனார். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டீரியர் ஒன்மார்க். இவர் கேட்பாங்க, இது ஒரு இது கேட்பாங்க. திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்? ரா இளங்குமனார். பாவனர் நூலகத்தை அமைத்தவர் யார்? ரா இளங்குமனார். இப்படி நிறைய திருவிக்கா போலவே கண்களை மூடி எழுதியவர் யார் சொல்லி கேட்பாங்க, நம்ம ரா இளங்குமனார். அடுத்து தெரியுமா பார்த்துடலாம். தெரியுமா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. பன்மொழி புலவர் காப்பாதுரை. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்திருக்கிறது. எங்கே நடத்திருக்காங்கன்னா மலேசியாவில். அது எந்த மொழிக்குன்னா நம்ம தமிழ் மொழிக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி, அந்த உலக மாநாடு தலைவர் யார்? காப்பாதுரை. உங்களுக்கு இந்த இது ஒரு இன்டீரியர் மாதிரி இதில் என்ன கேட்பாங்கன்னா, யார் எந்த நாட்டில் ஒரு மொழிக்காக முதல் மாநாடு நடந்துச்சு? மலேசியா. எந்த மொழிக்காக நடந்துச்சு? தமிழ். அது யார் நடத்தினா? காப்பாதுரை. அடுத்து நம்ம ஒரே பேரா இருக்குது, அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதுவும் எத்திசை புகழ் மனுக்கு இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். பாவனார் தமிழ் சொல் வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தல் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய்கனி வகை, உள்ளிட்டு வகை, தாவீர வகை,
இப்படி ஏகப்பட்ட வகையெல்லாம் இல்லை வகை சொல்கிறாங்க. அந்த வகை எல்லாமே தமிழ் சொல்லலாம் அப்படின்ற ஒரு கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ எத்தனை வகைகள் அவர் சொல்லியிருக்காருன்றதை பாருங்களேன். அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்த முதலில் அச்செறிய தமிழ் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சப்பட்டு ரோம எழுத்துறைவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கேஸ்டில்லா டி லிங்குவா தமிழோ இ போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துறைவில் முதலில் அச்சடிக்கிறது தமிழ் மொழி தான். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழ் மொழி ஒரு போர்ச்சுகீச மொழியில் 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸோட தலைநகரான லிசுபனில் கார்டிலா அப்படின்ற ஒரு போர்ச்சுகீச மொழியான ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது அந்த காலத்திலே தமிழ் மொழி தான். அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு மொழி ஒரு வேறு நாட்டிலேருந்து மொழிபெயர்த்துன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மொழி தான். அதையும் அந்த புத்தகத்தோட மொழி பேர் கேஸ்டில்லா டி லிங்குவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். அது மட்டும் இல்லாமல் இது 2 வண்ணங்கள் அந்த 1554 இது 2 வண்ணங்களால் மாறி இப்போ நம்ம இங்கே எத்தனை வண்ணங்களை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே 2 வண்ணங்களை வச்சு அச்சிட்ருக்காங்க. அதுவும் என்னென்ன வண்ணங்கள்னா கருப்பு சிவப்பு. இது எந்த செய்தியில் சொல்லியிருக்காங்கன்னா 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறி நேற்று இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு நான் இப்போ சொன்னேன்ல இந்திய மொழிகளிலேயே வேறு நாட்டிலிருந்து மொழிபெயரப்பட்ட முதல் மொழினா அது நம்ம தமிழ் மொழி தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வரும்போது உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.